ராமதாஸ் அடிச்சது உண்மைதானா? ராமதாஸையும் அடி வாங்கிட்டான், அது முன்னாடி அடி வாங்கிட்டான். ஏங்க இந்த இது இருக்குது, சௌமியாவே பலர்னு விடுமே அவங்க அம்மா, அவங்க மாமியாரை. அது விட்டு தானங்க உடம்பு சரியில்லாமல் போய் இவருக்கு வந்து பைபாஸ்லாம் பண்ணது, அதை கேள்விப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்து. ராமதாஸை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு புடி சோத்தில் தைலாவரம் தோட்டத்தையே மறைக்கிற ஆள். தில்லால் அங்கடி பேர் வழி கில்லாடியவ திறமையானவர் தான் அன்புமணி அப்படின்ற புலி மூட்டைன்றதை நான் சொல்கிறேனே. புண்ணாக்கு தத்தி தாழ்ந்தவன 9வது கூட பாஸ் பண்ணாத பையன். எஸ்ஐஎஸ்ல கோபால் இருந்தார் ஒருத்தர். அவரு 20,000 வாங்கின மார்க் போட்டு அப்படியே விட்டானுங்க சார். நான் தான் ஓப்பனாக சொல்லணும், என்கிட்ட சொல்லுங்க டை, நீ எதாவது பேச சொல்லுங்கள். இவன் படிச்சுட்டு போனவனை எங்கே வேலைக்கு போனான்? இந்த கல் குவாரிக்குது இல்லை, அதில் இந்த கல் உடச்சி அடிபட்டு வந்தவங்க டீச்சர் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவன் என்ன சார் நீங்கள் வேற எங்கே போய் வேலைக்கு செஞ்சு எங்கே சம்பாதிச்சேன் இவ்வளோ இதெல்லாம். அன்புமணி வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான வழிவகைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கே வந்து ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா ஜெயில் தான். என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா உள்ள ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் நஞ்சமான வழக்கு கிடையாது, நிறைய வழக்கு இருக்குது. ஒன்று வந்து 1,200 கோடி ரூபாய் ரொக்கம் எடுத்தது, 7 டன் கோல்டு எடுத்தது, 7,000 கிலோ எடுத்தது. அதுக்கப்புறமா இண்டோர் மெடிக்கல் காலேஜுக்கு லைசன்ஸ் கொடுத்தது. பழம்பெரும் நிறுவனங்கள், இது பொதுத்துறை நிறுவனங்களை வந்து மூடனது. அப்புறம் வந்து இந்த மாதிரி 380 டேப்லெட்டை இந்தியா முழுக்க பேன் பண்ணது. அப்புறம் இது பண்ண, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த வழக்குகள் அங்கே தானே இருக்குது. அது வந்து எதை வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் இந்த பிஜேபி உங்களை மிரட்டிகிட்டு இருக்காங்க. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்ப மூத்த அரசியல் தலைவர் CN ராமமூர்த்தி நம்மோடு இருக்க. ஐயா வணக்கம். வணக்கம். 15 நாளாகவே வந்து தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடக்குது, ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் என்ன பிரச்சனைன்றது தான் தொடர்ந்து விவாதம் செஞ்சுட்டு வரோம். அவங்களுக்குள்ளே என்ன தான் நடக்குது, நேற்று போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி இவர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 3 மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்துச்சு. என்ன தான் நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவதுங்க, இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, எய்தவன் இருக்க அம்பை நொந்து என்ன பிரயோஜனம், இதுக்கு யார் சூத்திரதாரி, யார்கிட்டேருந்து இது வாங்கி இது நடக்குது? சுசீலா என்றவங்க வந்து சுசீலா ராமதாஸ், அவருடைய 2வது மனைவி. அவங்க தான் இப்போ இதை இயக்குறாங்க, அவங்க சொன்னதை தான் செய்கிறாங்க. ஸோ அவங்க தான் நடக்குது. அதை விட்டுட்டு பாவம் மற்றவங்களுக்கு எல்லாரையும் வந்து திட்டி தீக்கிறதுல எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை. 2 விஷயங்கள். ஒன்று, நான் இதுக்கு முன்னாடி ராமதாஸை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, அன்புமணி வந்து அவங்க அம்மாவை பாட்டிலால் அடித்தார், உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் அவர் போய் அடிக்க போனது, ராமதாஸ் அடிக்க போனது, அதுலேருந்து அப்புறம் இவர் என்ன சொல்கிறது, 2 பேரும் காலில் விழுந்து இந்த வந்து கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பண்ணது, இதெல்லாம் தான் சொல்கிறாங்களே தவிர அதுக்கு என்ன அடிப்படை காரணம் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அரசியல் பரபரப்பாக ராமதாஸ் வந்து வேகமாக வேலை செய்கிற மாதிரி, அதனால தான் அவர் வந்து அந்த இதிலெல்லாம் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் எதுக்கு அது தேவையில்லாமல் நீச்சல்லாம் போட்டு அதை ஒரு வீடியோ ஷூட் பண்ணி ஒரு வெளியிடணும். அது இல்லை, அன்புமணி என்ன சொன்னார், 10.5% நான் கேஸ் போட்டு ஜெயிச்சு கொடுத்தது. அப்புறம் டாட்டு குத்திக்கிட்டு பண்ணார். அப்போ இவங்களுக்கு இதே என்னன்னா, அது மாதிரி ஷூட் பண்ணி கூத்தாடியினுடைய குலக்குழந்துகள், அவங்க குலக்குழந்துகள், கூத்தாடி இவங்களுடைய வாரிசுகள் தானே. அவங்க அப்பா கூத்தாடி, அதனால இவங்க கூத்தாடி, அவங்க கூத்தாடி. ஸோ இந்த மாதிரி வர்றது நல்லா ட்ராமா பண்ணுவாங்கன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆமாம், ட்ராமா தான் இது, எல்லாம் ட்ராமா பண்ணுவாங்க. சரி, எல்லாருக்கும் என்னென்னா எல்லா பற்றியும் சமூக நீதி அது இதெல்லாம் பேசுகிறாங்க. தனக்கு என்ன வருமானம் வருது, தன் தேவைகளுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்றது தான் ராமதாஸ். தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணியிருக்கிறதுல நிறுவனருக்கு வந்து என்னென்னா, அவருடைய அனுமதி பெற்று ஒப்புதல் பெற்று அவருடைய ஆலோசனையின் பேரில் தான் பொதுக்குழு, செயற்குழு, தனியாக அமைப்புகள் அங்கே இதில் அணிகள் அதை நடத்தவே முடியும்னு இருக்குது. ஸோ அன்புமணி என்ன சொல்கிறார், பொதுக்குழுவால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் 2022 மே 28, அதுலேருந்து வந்து நான் தேர்ந்தெடுப்பேன், நான் தான் தலைவர், நான் தான் அதிகாரம், என்னை நீக்கிறதுக்கு ராமதாஸுக்கு போக. உண்மையிலே இதை தெரிஞ்சு தான் செய்கிறாரு அன்புமணி, இல்லை தெரியாமலே சும்மா எல்லாருக்கும்? இல்லை, அது என்ன தெரியும், புலி மூட்டை புண்ணாங்க, அது எதுவும் தெரியாதுங்க. எல்லாத்தையும் வந்து என்னென்ன, இப்போ அவர் வந்து ஒரு அறிவாளி திறமையாளி இருந்தால் ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்ல தெரியாமல் சாணியை கையால் வாங்கி ஓடுற ஆட்கள் அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு காற்று அடிக்கும் போது எச்சையால் வந்து கோபுரத்தில் உட்காந்துருது, கோபுரத்தில் இன்னொரு காற்று அடிச்சுன்னு கீழே வந்து கொண்டு போன கதை தான். சரி, ராமதாஸை பொறுத்தவரையில் நான் ஒரு சாணி எடுத்து பிள்ளையாராக பிடிச்சி வச்சேன். இது பிள்ளையார், நான் சொல்கிற வரலாம். நீ வந்து குரங்கா போச்சுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த சாணியை எடுத்து வரிச்சு எழுதிஞ்சால் அது சாணம் தானே.
அது ஒன்றும் இல்லை. இப்போ ராமதாஸ் தான் அப்புறம் பெரிய அறிவாளி மாதிரி அது இது என்ன மாதிரிலாம் ராமதாஸ் பூஸ்டப் பண்ணார். ஏற்கனவே அவர் தான் பண்ணார், என் பையன் அதுதான் முதலமைச்சர் ஆக்குங்க, ஓட்டு போடுங்க, ஒரு தடவையாவது தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. நிறைய இது சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, அவனுக்கு வந்து ஒன்றும் தெரியல, மேடை நாகரிகம் தெரியல, சபையில் எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்லாம் அவரும் தான் பேசுகிறாரு. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் நான் சாகும்போது நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவராக இருக்கணும். இல்லை அவர் தானே இருக்கார். இல்லை தலைவராக தான் ஒத்துக்கலையே. இவன் வந்து இது கேட்குற மாதிரி அப்புறம் சொல்கிறாரு. இப்போ வந்து 110 பேருங்க, அதில் 108 பேர் எதுங்க மாவட்ட செயலாளர், அவங்க தான் பவர்ஃபுல்லானவங்க. அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டும்போது 8 பேர் வராங்க ராமதாஸுக்கு. மீதி எல்லாம் அன்புமணியும் ராமதாஸும் சௌமியாவும் ஃபோன் பண்ணி என்ன சொல்ல வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ ராமதாஸை கேள்வி கேட்கும்போது இல்லை அன்புமணிக்கு முறையாக அழைப்பு அனுப்பிட்டேன், அவர் வருவார்னாரு. அதுக்கப்புறம் என்னங்க இன்னும் வரலையான்னு கேட்டால் இந்த மாவட்ட செயலாளர்லாம் குறைஞ்சி போயிட்டாங்களா வரலையன்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து கலைப்பாக இருக்கிறாங்க இந்த மாநாடு நடத்துது. ஒரு 8 பேர் தான் ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. இல்லை உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு ஆதரவு ஒன்றா இருக்குது, அதுதான் எல்லாரும் நீக்கிட்டார்ல. இப்போ என்ன தெளிவாக ஒரு வேலை பார்த்துருக்கு. இல்லை அப்பயே எப்போ வந்து பவுசு காட்டுறதுக்கு தனி ஆவர்த்தனம் பண்ணணுன்னு அன்புமணி வந்து அந்த மேடையிலேயே என்ன சொன்னார், தெளிவாக நான் தனியாக அலுவலகம் வச்சுருக்கேன், எல்லாம் பனையூருக்கு வாங்கன்னு சொன்னார். சொன்ன உடனே இவங்க அதுக்கு முன்னாடியே உஷாராகி என்ன பண்ணாங்க, இந்த அன்பழகன் சொன்னாங்க இல்லைங்களா, இந்த அன்பழகன் வந்து எல்லாருக்கும் ஏற்கனவே அன்புமணியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர் அனுதாபிகள்லாம் இழுத்துன்னு வந்து உள்ள சேர்க்குறாரா. அன்புமணியால் பாதிக்கப்பட்டவங்க முதல்ல அது வேணும்ல, அப்போ தானே அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அன்புமணியால் ஒவ்வொருத்தராக துரத்தி அடிக்கப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் ஒன்றா சேர்த்து இதில் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, 5 லட்சம் வாங்குறாரு, 2 லட்சம் வாங்குற, 1 லட்சம் வாங்கி கூட பதவி போடுறாங்க. இவர் பதவி போடுறாரு, இவர் பதவியை நீக்கிறாரு. இப்போ இவர் யாரெல்லாம் நீக்கிறாரு, ஒரு வேடிக்கை நடந்துட்டு ராமதாஸ் சொன்னார்ல, என்னுடைய மகன் என்ற ஒரே காரணத்தினால நான் 35 வயசு வரலும் காத்துட்டு இருந்து என் பையனுக்கு 36வது வயசில் கலைஞர்கிட்ட கூட்டுன்னு போயிட்டு என்ன சொல்கிறாருங்க, இவர் வந்து எம்பி, ராஜ்யசபா எம்பிங்க, அடுத்தது வந்து மத்திய மந்திரி கொடுக்கும்போது என்னது இவருக்கு சுகாதாரத்துறையாக கொடுத்தாங்க, வேறு இலாக்கா ஒன்றும் இல்லாத இலாக்கா தான் கொடுத்தாங்க. என்ன பண்ண இவர் என்ன பண்ணார், ராம்விலாஸ் பாஸ்வானை போய் பார்த்து அவருக்கு தான் சுகாதாரத்துறை கொடுத்தாங்க. அவர்கிட்ட பேசி நான் ஒரு நாள் ராத்திரிலாம் தூங்காமல் அவர் வாங்கி கொடுத்தேன். ஆமாம் போட்டு முதல் சத்தியத்தை மீறிட்டேன். அவர் 5 சத்தியம் சொன்னார். இவர் சத்திய சீலர் அப்படியே கடைப்பிடிக்கிற மாதிரி முதல்ல அதனால தானே நான் ஆரம்பத்துலேருந்து கேட்குறேன், என்னுடைய வாரிசு வராது, அன்புமணியும் யாரும் என் மகனோ வரமாட்டாங்கன்னா அன்புமணி யாரையா டிஎன்ஏ டெஸ்ட் வையா நான் கேட்குறேன். அதனால தானே எனக்கு அவருக்கு சண்டை வருது. அதுக்கு அடுத்தது இப்போ என்ன சொல்கிறாரு, கட்சியை ஃபுல்லாக அவர் எடுத்துக்கிட்டார். கட்சி எடுக்கின்ற பொழுது தலைவர் நீ செயல்படாதவன், இந்தியாவிலே தின் அட்டண்டன்ஸ் ராஜ்யசபாவில் நாடு ஊர் மக்களுக்கு காரி துப்புறாங்க ஒன்று என்ன செஞ்சார் டெல்லியிலன்னு சொல்லி இன்னொரு விஷயம் இருக்குல்ல. இல்லை அது அடுத்தது வர நம்ம இது வந்து பண்ணும்போது என்ன சார் ஒன்றும் செய்யலை இவர் வந்து. அதனால் உன்னை வந்து செயல்படாத தலைவர், நானே ஃபோன் பண்ணுறேன், 3 தடவை ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை, உனக்கு இன்னும் அப்படி வேலை, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து முகுந்தன் அனுப்புகிறேன்றாரு. சரி முகுந்தன் அனுப்புனா வந்து அவரை அனுப்பி விட்டீங்க. இந்த சின்ன பையன் இவன் வந்த உடனே எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்னு கேட்குறீங்க. சின்ன பையனா அப்போ அவன் உன்னை விட வயசில் பெரியவன், 36 வயசில் வந்து நீ மத்திய மந்திரி அவரெல்ல, ஒரு நாள் எந்த வேலையும் செய்யாமல். இப்போ உனக்கு அந்த தம்பிக்கு அதை விட வயசு 40க்குலாம் மேலே. இப்போ இந்தியா கொடுக்கும்போது வேணான்ற. ஆனால் இந்த கட்சியில் வந்து யார் வந்தாலும் வந்த உடனே பதவி தானே. இந்த பொங்கலூர் மணிகண்டன் இன்னைக்கு காலையில் வராரு, மதியானத்தில் ப்ரெஸ்ஸில் என்ன சொல்லிட்டீங்க, மாநில துணைத் தலைவர். அப்புறம் போகும்போது திட்டிட்டு போவாங்க, அது வேறு விஷயம். ராஜேஸ்வரி பிரியா இங்கே வரும்போது என்ன பண்ணீங்க, அவங்க வந்து காலையில் வராங்க, மத்தியானம் மாநில இளைஞரணி செயலாளர். ஸோ அதுக்கப்புறம் போகும்போது ஏதாவது திட்டுவாங்க, அவங்களும் பேசுவாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா. ஸோ இந்த மாதிரி வந்தவங்களுக்கு எல்லாருமே காலையில் வந்தால் மத்தியானம் பதவி தான். இவருக்கு மட்டும் ஏன் வரல? திலக பொம்மை என்ன சொன்ன, நான் ஒன்றும் பொம்மை கிடையாது, நான் ஒன்றும் பப்பட் கிடையாது, என்னை வந்து ஆடியன்ஸ் ஜஸ்ட் லைக் தட் என்னை தூக்கி போட முடியாது, நான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. லீக் ஆச்சு. இந்த ஜிகே பண்ணி தான் எல்லாத்தையும் கெடுக்கிறாரு, குட்டி சோறாரு, 2ஆக பிரிச்சுட்டாரு. அவர் அங்கே வீட்டில் தான் இருப்பார். ஆனால் கட்சி வளர்க்குறது யார், அன்புமணியால் தான் முடியும்னு அவங்களுக்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் யாருன்னு கேட்டால் அன்புமணி சொந்தக்காரனுக்கு அவங்களுடைய இது இருக்கு இல்லையா, அவங்களுடைய சம்பந்தி. ஒரு விதத்தில் ராமதாஸுக்கு சம்பந்தி அந்த அம்மா யார்,
திலக பகவான். ஓகே. ஓகே, இது இன்னொன்றும் தெரிஞ்சுக்க. திலகமா நெருங்கிய சொந்தக்காரர். நான் சொந்தக்காரன் அவங்க வேறு கம்யூனிட்டியாக இருந்தாலும் பொண்ணு உறவு முறையில் போயிடுது. அது சிவகாசியில் திருமணம் பண்ணாங்க, நடந்தது. இப்போது இவங்களை வந்து கரெக்ட் பண்ணி எப்படி அவர் கொண்டு போயிட்டா மாதிரி அப்படின்னா, ராமதாஸ் வந்து உடனடியான என்ன பண்ணார், இந்த அன்புமணியை வந்து பிரச்சனை பண்ண உடனே அந்த ஆடிட்டரை வர வச்சார். கட்சியினுடைய ஆடிட்டர் சுப்புரத்னன் பேர். வந்தவன சொல்ல வந்து பார்த்தாங்க, பார்த்தாரு. சொத்தை பிரிக்கிறதுக்காக வந்தாரா இல்லை இல்லை சொத்து இல்லை, அவர் கட்சிக்கு தான் ஆடிட்டர். ஓகே. இப்போ கட்சிக்கு ஆடிட்டர் வந்தவொடனே என்ன சொல்லிட்டாரு, இங்கே பொருளாளரை நான் இவரை போட்டேன். யார் ஏற்கனவே இருந்தவர் தான் அவர் வந்து சையது மன்சூர்ன்றவர் தான் பொருளாளர். அவர் தான் செக்கில் கையெழுத்து போட முடியும். ஸோ அதனால் வந்து என்னென்னா, நீங்கள் செக் இதில் வந்து பேங்க்குக்கு லெட்டர் கொடுத்துருங்க, இவங்க வந்து மாறியாச்சு, நாங்கள் முறைப்படி கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி அவங்க பண்ணிட்டார். ராமதாஸ் பண்ணிட்டார். இப்போ வந்து கட்சி பணத்தை யார் எடுக்க முடியாது, அன்புமணியால் எடுக்க முடியாது. அது வந்து அங்கே லாக் பண்ணிட்டார். இதெல்லாம் ஒன்று ஒன்றா லாக் பண்ணுறது. ஸோ இப்போ அன்புமணிக்கு வந்து என்ன ஆகுது, இதெல்லாம் எப்படி நடக்குது, எல்லாம் சூத்திரதாரி சுசீலா தானே. சுசீலா ராமதாஸ் அவங்க நீங்கள் செல்ஃபோனில் போட்டிங்கனாலே அவங்க பேரை தான் வரும், சுசீலா ராமதாஸ்ன்னு தான் வரும், சுசீலா ராம்னு வரும். இல்லைனா ராமதாஸ் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்களா? இல்லையா, அதை தான் சொல்லிட்டு அவங்க கொண்டுடுவாங்க. நான் தான் சொன்னேன், ராமதாஸ் கூட இப்போ கூட சொன்னேன், ராமதாஸ் உனக்கு வந்து உனக்கு ஆள் வந்து உன்னை காலி பண்ணுவாங்க, அன்புமணியே போதும். ஏன்னா அவருடைய தேவைக்கு முன்னாடி எதுவும் இல்லை, நான் தலைவராகணும், எவனா அந்த அப்பம் போனான்னா போனா நான் தின்ன காலி ஆகணும். இப்போ நீ வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கேன்னு தானே த்ரெட்டன் பண்ணுற மாதிரி. ஏற்கனவே என்ன பண்ணீங்க, ஒரு ரூமில் தனியாக பூட்டி வச்சுட்டு ஒரு 5-6 நாள் தனியாக மட்டும் திறந்து ஏதோ சோறு கீறு கொடுத்துன்னு சாப்பாடு எல்லாம் வச்சு மிரட்டி விட்டீங்க, சிறை வச்சவங்க. ராமதாஸ்னே பெரிய இது. ஆமாம் சார், இவன் அன்புமணி போனானே அங்கே வீட்டில் வேலை செய்கிறப்போ ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சாங்க ராமதாஸ் அவர்களை. ஹவுஸ் அரெஸ்ட்டில் இவன் போட்டு ஒரு ரூமில் பூட்டி வச்சான். அது பேர் என்ன, அது என்ன தனிமைப்படுத்தி வச்சுட்டா மாதிரி, யாரையும் தொடர்பு கிடையாது. அந்த இது எல்லாம் ஒப்பந்தம் போட வந்தாங்க இல்லைங்களா, எதுங்க அதிமுகவோட. சரி, இங்கே பேச்சுவார்த்தை நடக்குது, பேச்சுவார்த்தை வாங்குறாங்க, 500 கோடி வாங்குறாங்க அதிமுக கூட. எத்தனை மணிக்கு, 11 மணிக்கு வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த டிராஃப்ட் எல்லாம் போடுவாங்கல்ல, அதில் ராமதாஸ் என்ன சொல்றாரு, எடப்பாடிக்கு லெட்டர் எடுத்து நீ போய் பேசுப்பா அப்படின்னு. அப்போ மூணும் பேசுகிற மாதிரி அதில் கீழே ஒரு 4 லைன் எழுதி, இந்த மாதிரி தம்பி வருவார், நீங்கள் எல்லாம் பார்த்து செய்யுங்க, நான் கரெக்டாக இருக்கும், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுறேன், நான் வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாரு. கரெக்டுங்களா? அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது, இங்கே வாங்கினது எல்லாம் வாங்கிட்டாங்க, எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்ட பிறகு அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இவர் போகிறார், யார், சிவி சண்முகம் ராமதாஸ் பார்க்கறதுக்கு. ஏற்கனவே 4-5 தடவை போனால் பேசுவாங்கல்ல, பேசும்போது நீ டிராஃப்ட்லாம் போட்டு கொண்டு வந்திருப்பான், எங்களுக்கு இத்தனை சீட்டு அது இதெல்லாம் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. ஸோ பணமும் வாங்கிட்டோன்னா அவர் வந்து என்ன பண்ணிட்டு வாங்கியாச்சு, பணமும் வாங்கியாச்சு. ஆமாம், எல்லாம் இது பணம் தான் ஒப்பந்தம் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கள்ல, டிராஃப்ட் 2 பேரும் சேர்ந்து. ஆமாம், அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து எடுத்துன்னு போகும்போது இவர் ஏற்கனவே வந்தாலே சொல்லுவார், ஏன்னா அவர் வீட்டில் எல்லாரையும் துரத்தி விட்டா மாதிரி, யார், அன்புமணி. அப்போவே ஒரு பணியாளர் கூட ஒரு 30 வருஷம் 35 வருஷம் இருந்தவங்க யாரும் இல்லை. இப்போ இருந்தவங்க இப்போ புதுசாக வந்தால் நாய் மேய்க்கிறவங்க ஒருத்தனை இருக்கிறான், இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி சோறு கொடுக்கறதுக்கு ஒருத்தருங்க, அங்கேயே சமைக்கிறதுக்கும் அவங்க அந்த சாப்பாடை வந்து விஷம் வச்சு கொள்வான்னு அதையும் சாப்பிட்றதில்ல. அவங்க பொண்ணு காந்தி தான் சமையல் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, அதையே வந்து அவர் யோசித்து தான் சாப்பிட்றாரு. ஸோ அப்படி வரும்பொழுது என்ன சொல்கிறார், ஒரு சின்ன பையன் ஒருத்தனாங்க நிப்பா, அவனை கூட்டணுவாங்க அப்படின்றாரு. அவனுக்கு எவனை வெளியே போகிறாங்க, சிவி சண்முகங்கிறார், அவனை தான் சின்ன பையன் சொல்கிறார். அப்புறம் வந்த உடனே அவன் வந்து பணம்லாம் கேட்டு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா நீ வாப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவரை சந்திக்க முடியல. தனி வீட்டில் வச்சுட்டான், ஃபோன் அடித்தா எங்கேஜாக இருக்குது, இல்லைனா வந்து போக மாட்டுது, நாட் ரீச்சபிளில் வருது. ஸோ ஓகே, அது வந்து பண்ண பிறகு ராமதாஸ் சொல்கிறார்ல, நான் தூங்கினே இருந்தேன், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரோட்டில், வீடுனா அது நீளம் வந்து ரோட்டுக்கு முன்னாடி பாரத மாதாக்கி ஜெய் அப்படின்னு சத்தம் கேட்டு தான் நான் எழுந்தேன். அப்புறம் வந்து பார்த்தானே எல்லாம் வராங்க, யார் வராங்க, அன்புமணி வராங்க, இந்த இவங்க வராங்க. அன்புமணி வரும்போது என் பாரதி மாதாக்கு ஜெய் வந்துச்சுங்க. இல்லை அதுக்குள்ளே பிஜேபி ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க, கையெழுத்து ஒப்பந்தம் போடுறாங்கல்ல. ஓ, அப்போ வரும்போது வந்தாங்க. அதை தான் சொல்கிறாரு, எல் முருகன் ஒருத்தர் வந்தார், அதை சொன்னார். இன்னொரு பையன் கூட வந்தான், அவன் பேர் என்னன்னு கேட்குறாரு. கூட இருக்கிற பத்திரிகையாளங்க, ஏங்க அவர் வந்து அண்ணாமலைங்க, அந்த பையனும் வந்த மாதிரி வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கேட்டாங்க. அப்போ கூட பாருங்கள், ஒப்பந்தம் யார் கையெழுத்து போடுறது, நிறுவனர் தான் ஒப்பந்தம் கையெழுத்து போடுறாரு. இவங்க அதிகாரம் வந்து கிடையாது, இவர் சொல்லி பண்ணதுனால அதெல்லாம் இல்லை, இவர் வந்து பைலா உருவாக்கி வச்சிருக்காரு. ஆமாம், அப்போவே பண்ணாங்க, அது பைலா தெளிவில்லை, அது எப்போ எழுதி கொடுத்தவங்க அப்போல்லாம் பண்ணும்போது அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இவரெல்லாம் ரொம்ப நேர்மையானவர், சத்தியசீலர், நவர மாட்டார், மாற மாட்டார், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லது பண்ணுவார்.
உடைச்சி அதில் தமிழ் குடிதாங்க அப்புறம் வர இது மாதிரி வந்தது இல்லைங்களா. அப்புறம் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாங்க, பிஜேபியை பற்றி கேட்கும்போது, பிஜேபி அது ஒரு கட்சியா, அந்த கட்சிக்கு யாரும் போகக்கூடாது, அங்கே போனவங்கலாம் திரும்பி வந்ததில்லை. பாமகவிலேருந்து போனாங்க 23 எக்ஸ்எம்எல்ஏ, நிறைய பேர் எம்பிங்கள்லாம் போனாங்க. ஒருத்தர் கூட ஒரு பதவி கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, போனவங்க தான் திரும்பியும் வரல. ஸோ அந்த கட்சியை வந்து நம்மளை அழிச்சிடும், அதனால் யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னவர். சரி, நீங்கள் தான் எல்லா கட்சிக்கும் மார்க் போடுவாங்கள்ல, ஆட்சிக்கு இவருக்கு இவ்வளோ மார்க், அவ்வளோ இவருக்கு மார்க். பிஜேபிக்கு என்ன மார்க், நரேந்திர மோடிக்கு என்ன மார்க்குன்னா ஜீரோ சொன்னார். ஜீரோ இல்லை, ஜீரோ கீழே ஏதாவது இருக்குதா பேசினாரு. இப்போ மறுபடியும் கூட்டணி நிற்கிறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் பேசினவர் என்ன பண்ணுறாரு, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாச்சு. போட்ட உடனே ப்ரெஸ் என்ன சொல்கிறாரு, தேசிய நலன் கருதி கூட்டணின்னு சொன்னாரேன். உன் மகன் நலன் கருதி தானே கூட்டணி. அதுக்கு முன்னாடி தானே 2 பேரும் காலை பூச்சின்னு அழுகுறாங்க. எனக்கு இது கையெழுத்து போடலன்னா நான் வந்து வச்சுருவாங்கண்ணா. இல்லை காலில் ஒரு பக்கம் சௌமியா, ஒரு பக்கம் அன்புமணி காலில் வந்து கும்பிட்டு என்ன கேட்குறாங்க, இல்லைனா நீ தான் எனக்கு கொல்லி போடணும், எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, அதை முடிஞ்சுது. ஸோ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு எல்லாம் தானே பண்ணீங்க. ஸோ அங்கே ஒரு தடவை வாங்குறீங்க, இங்கே ஒரு தடவை வாங்குறீங்க. நான் பிஜேபி கூட தான் கூட்டணி போகணும், திமுக கட்டியும் வாங்குறீங்க. அதுவும் பெட்டி வாங்கியிருக்காங்களா? ஒட்டி வாங்கியிருக்கேன், நான் தான் சொல்கிறேன் வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன வாங்கலையேன்னு இவன் வந்து பேசுகிறான். எங்கள் இதில் வந்து தருமபுரியில் மற்றவங்களாம் யாராவது ஏற்று பேசுகிறான்னு வச்சுங்களேன், எலும்பு துண்டுகளுக்கு திமுக போடுற எலும்பு துண்டுகளுக்காக டேய் நான் அதை சொல்கிறேன், ஈனப்பிறவி இழிப்பிறவி நீ தானடா வாங்குறேன், நீ இல்லைன்னு சொல்கிற பார்ப்போம். நீ வாங்கலை, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், எவ்வளோ வாங்கினேன் எல்லாத்தையும் சொல்கிறேன். 3 பேர்கிட்ட கூட்டணியில் சூட் கேஸும் இதுவும் ஸ்வீட் பாக்ஸும் வாங்கினேன் சார். இவங்க இந்த கம்யூனிட்டி பசங்க சரி கிடையாது, இதை தான் நம்ம சொல்கிறோம். இவனுக்கு 2 பேருமே சரியில்லை. திறமையானவர் தான் அன்புமணி அப்படின்ற புலி மூட்டைன்றதை நான் சொல்கிறேனே. புண்ணாக்கு தத்தி தாழ்ந்தவனாய் 9வது கூட பாஸ் பண்ணாத பையன், அவனை கொண்டு வந்து அந்த ஃபெயில படிச்சிருக்கிறாருங்க. 9ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண பையனை கொண்டு வந்து சென்ட் ஆன்ஸில் சேர்த்து அவன் வாத்தியாரி என் வாத்தியாரி ஒன்றுங்க. நான் அப்புறம் சொல்கிறேன். இதை ஃபெயில் ஆனவன் என்ன பண்ணீங்க, அவனுக்கு ஒருத்தர் தான் எஸ்ஏஎஸ்ல, அது பாலு, அவர் பேர் வந்து எஸ்ஐஎஸில் கோபால் இருந்தார் ஒருத்தர். அவர் 20,000 வாங்கின மார்க் போட்டு அப்படியே விட்டானுங்க சார். நான் தான் ஓப்பனாக சொல்லணும், என்கிட்ட சொல்லுங்கடா, நீ எதாவது பேச சொல்லுங்கள். இவன் படிச்சுட்டு போனவனை எங்கே வேலைக்கு போனான், நல்லாலம் என்ற ஒரு ஊர் இருக்குது திண்டிவனத்துலேருந்து, இந்த பெருமுக்கல் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து இது ஃபீல்டு ஒர்க் இல்லைங்க, இந்த கல் குவாரிக்குது இல்லை, அதில் இந்த கல் உடச்சி அடிபட்டு வந்தோம்னு டீச்சர் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவன் என்ன சார் நீங்கள் வேற எங்கே போய் வேலைக்கு செஞ்சு எங்கே சம்பாதிச்சேன் இவ்வளோ இதெல்லாம் காதலே போடாமல் செக் பண்ணாப்புல. அதெல்லாம் வந்து ஒரு வைக்காம செக் பண்ணது என்னன்னா ஒரு பதட்டத்தில் ஒரு தப்பாக செய்யலாம். நம்ம அதை ஒன்றும் சொல்ல. முதல்ல வந்து ஒரு நல்ல டாக்டரு எதை பண்ணுவான், எப்படி பண்ணுவான், மேலே சினிமாவில் வர டாக்டரா மேலெல்லாம் அந்த ஸ்டெத்தில் வச்சுட்டு அவன்லாம் மடக்கி ஒரு இதில் பாக்கெட்டில் போட்டுட்டு தான் போவான், வேணும் போது எடுத்து செய்வான். சரி, ஓகே, அதை விடுங்க. அவன் வந்து இந்த தத்தி தாண்டவராயன் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு யாரும் சொன்னதை வந்து செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டான், ராமதாஸ் கிளவரா. இதுக்கப்புறம் வந்து சிஎம் அவர் தான் சிஎம் கேண்டிடேட், அவருக்கான வேலை இங்கே பாருன்னொன்னே இவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி ராமதாஸ் சொல்லிட்டாரு, ஐயா வந்து குலதெய்வம் கும்மி அடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் நீதாயா அப்படின்னு சொல்லி உன்னை ஏற்றி விட்ட உடனே ப்ரெஸ் மீட். மறுநாள் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவங்க அம்மா வடிக்க வந்தது, என்ன அடித்தது, போனது வந்தது. அவங்க அந்த இவர் கேட்குறாருல்ல, இந்த சரஸ்வதி கிட்ட பையன் வந்தான பணம் கொடுத்துட்டு போனான்னு கேட்குறாரு. ஒன்றுமே கொடுக்கலையே, கடைசி வரலும் ராமதாஸுக்கு ஒன்றும் கண்ணில் காட்டவே இல்லை. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை. வாங்கின பணத்தை வந்து இங்கே கொடுக்காம வச்சுட்டாரு, அவரே வச்சுட்டாரு. எல்லாத்தையும் இவனே வச்சுப்பேன். இவன் 2 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட மேலே வச்சுருக்கான். இவன் கொள்ள அடிச்சது ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டு, யாச்சட்டே வச்சுருக்கான், 6-7 ஆழ்கடலில் நீந்ததுக்கு. இவனுக்கு வந்து என்ன கேட்குறீங்க, ஊரில் தீவு வச்சுருக்கா மாதிரி, எல்லா ஒன்று வெளிநாடுகளில் பெரிய பெரிய இதெல்லாம் காம்ப்ளெக்ஸு அது இதெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி. ஸோ இவங்க வந்து இதுக்காக இது பண்ணல. ஆனால் ராமதாஸ் வந்து 1978 வரலும் 1 சென்ட் நிலம் கிடையாதுங்க, ஒரே 1 சென்ட் கிடையாது. இந்த அன்புமணி இந்த காந்திமதி, அப்புறம் அந்த இன்னொன்று இருக்கு கவிதா, இவங்கெல்லாம் வாடகை வீட்டில் பிறந்தவங்க தானே, புரியுதுங்களா? வந்து புரிந்து வந்தவங்க. இவங்க இப்படி கொள்ளடிக்கிறான்னா அதுதான் இந்த மாதிரி தான் கொள்ளடிக்கிறானுங்க. ஸோ நான் பாயிண்ட்டை நம்ம மாறி போகிறேன். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வச்சுட்டிங்கல்ல, மீட்டிங்கில் வச்சுட்டிங்க, அடிக்க வந்தீங்க, எல்லாம் போனீங்க, அதில் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஸோ இது வந்து இதுதான் பிரச்சனை. எனக்கு வந்து உயிருக்கு உண்மையிலே அடிக்க போனாங்களா, அடிச்சிட்டாங்களா? ஏங்க அவெல்லாம் அடி வாங்கினதாங்க, மூஞ்சிலாம் வீங்கி போய். இன்னும் நீங்கள் வேற ராமதாஸ் அடிச்சது உண்மைதானே?
ராமதாஸே அடி வாங்கிட்டான், அது முன்னாடி அடி வாங்கிட்டான். ஏங்க இந்த இது இருக்குது, சௌமியாவே பலர்னு விடுமே அவங்க அம்மா, அவங்க மாமியாரை. அது விட்டு தானங்க உடம்பு சரியில்லாமல் போய் இவருக்கு வந்து பைபாஸ்லாம் பண்ணது, அது கேள்விப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்து. ஸோ இப்போ வந்து கட்சி வந்து சுசீலா கையில் இருக்குது. அவங்க தான் சூத்திரதாரி, அவங்க தான் இயக்குறாங்க. அதை தான் சொல்கிறேன். மற்றவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க, அம்புக்கள் தான் எய்தது எல்லாம் சுசீலா தான். சுசீலா எழுதுகிறாங்க, அவங்க தான் சூத்திரதாரி. சரி, இப்போ அன்புமணிக்கு வந்து ஏன் இந்த பிரச்சனை பெருசாக வருது? அவர் என்ன சொல்ல, ராமதாஸ் உங்கள் சித்தி சின்னம்மா கிட்ட போடா போய் பேசுன்றாரு, பிரச்சனை பண்ணிக்காத. அவங்க வந்து அந்த சுசீலாவை ஏற்றுக்கல, இதுதான் பிரச்சனை. அப்பாவை ஏற்றுக்கல, அது இல்லை சுசீலாவை அன்புமணி ஏற்றுக்கலன்றதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. காடுவெட்டி குருவனுடைய பையன் இருக்கிறான், கனல் அரசன். அவன் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக சீஃப் கெஸ்ட்டாக கூட்டின்னு போயிட்டு இந்த சமுதாய மக்கள் முன்னேறணும், வியாபார ரீதியாக வரணும், அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டை பேணி காக்கணும்னு ஒரு பேட்டி கொடுக்கும்போது இதே அன்புமணி ஆட்கள் மற்றவங்களாம் அந்த ஓய்னவா பிஜேபி இது பண்ணுறாங்க, அந்த பையனை வறுத்து எடுத்தாங்க. யாரை? கனல் அரசனை. இப்போ வந்து என்னன்னா, இப்போ அவரே நேராக ராமதாஸ் போய் பார்க்குறாரு, எவனும் ஒன்றும் வாயே திறக்கலையே. ஸோ பிஜேபி எங்கெல்லாம் வந்ததோ அந்த கட்சி வந்து காணாமல் போயிருக்கு. அப்போது பாமகவோட நிலைமை என்ன ஆகும்? இல்லை, நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து உத்தரப்பிரதேஷ் மாயாவதி பண்ணாங்க, காலியாக்கிட்டாங்களா? சரி, இதில் வந்து பீகாரில் அதே மாதிரி போயிடுச்சா? இப்போ மகாராஷ்டிராவில் அது மாதிரி ஆகிட்டா? இவங்க போவாங்க, எந்த இடத்துல போனாலும் அவங்களோட கூட்டணி வச்சு அந்த கட்சியை காணாமல் போக வச்சு இங்கேயே அதிமுகவை பீஸ் ஆக்குறதுலாம் அவங்க தானே. ஸோ இப்போ வந்திருக்கிறாங்க, வந்த உடனே என்னாச்சு, இவங்க கட்சி காணாமல் போயிடும். இது ஏற்கனவே இந்த கட்சி இது ஒன்றும் இல்லாமல் போயிட்டுக்குது. நாங்கள்லாம் இருக்கும்போது முதல்ல அதை விட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி பானை சின்னத்தில் நின்னாங்க, 10% ஓட்டு வாங்குறாங்க. அடுத்தது யானை சின்னத்தில் நின்னாங்க, தனியாக ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அடுத்தது வந்து மாம்பழ சின்னத்தில் நின்னாங்க. கூட்டணி அதுதான் பார்க்கணும், கூட்டணியில் தான் அப்படி இப்படி போய் அது ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து தனித்து நின்னாங்க, போனி ஆகலை. இப்போ வந்து கட்சி அங்கீகாரமே இல்லை. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கட்சி அங்கீகாரம் வந்து 2000 இப்போ கிடையாது அப்படின்னு. ஆனால் இது வந்து கரெக்டாக 16 வருஷம் 2009க்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து கட்சியினுடைய அங்கீகாரம் போனது. 2009லேயே போயிடும். கட்சியோட அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சிக்கு இத்தனை 1000 கோடிகள் வந்து கொடுத்து கூட்டணி வைக்கிறாங்கன்னா அது என்ன ஒரு அரசு? அது ஒரு சாதிய அரசியல் பின்புலமா? இது சாதியா இல்லை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இவங்க வந்து கூட்டணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் இது பண்ணலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 7 அமைச்சர்கள் இருந்தாங்க, 11 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க. அப்போ அடித்த கொள்ளைகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ கொள்ளை அடிக்கும்போது இவங்க வந்து என்னன்னாக்கா ஏதோ இந்த சமுதாய மக்களுக்கு ஏதோ செஞ்சுட்டான் பாருங்க. அதனால் வந்து வெளியான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பிம்பம் பண்ணுறாங்க. இப்போ வந்து ராமதாஸ் வந்து அரசியல் வியாபாரி மட்டுமல்ல, அரசியல் விபச்சாரி, வெக்கம் இல்லாதவர். ஸோ இவங்க வந்து அதெல்லாம் சொல்லும்பொழுது அதை நம்புகிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வந்து இவங்க அமைச்சராக இருந்தாங்க, என்ன சாதிச்சாங்கன்னு கேட்கலாம். அன்புமணி வந்து சுகாதாரத்துறை அமைச்சர், அவருக்கு வந்து 520 சீட்டு யார் போனாலும் கொடுக்கலாம் எம்பிபிஎஸ் இந்தியாவில். ஒரே ஒரு தமிழ்நாட்டுக்காரர் கொடுத்துருக்காரா? இல்லை ஒரு வன்னியர் கட்சிக்காரங்களை யாருன்னா கொடுத்துருக்காரு? அதுதான் கேட்குறேன். தமிழ்நாடு அடுத்தது செத்து போன தியாகிகளுக்காக கொடுத்துருக்காங்களா? யாருக்குமே கொடுக்கலையே. சரி, அவ்வளோ 520 எல்லாத்தையும் விற்று மொத்தமாக பணம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுதான். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இந்த இது வந்து எடுத்துங்க, ஏகே மூர்த்தி இருக்கும்போது யார்? நிதிஷ்குமார் தான் ரயில்வே துறை அமைச்சர். ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும்போது 5000 போஸ்ட் வந்தது. அந்த 5000 போஸ்ட் என்ன பண்ணீங்க, மொத்தமாக லாலுக்கு விற்றுட்டீங்க. இப்போ எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாசியா இந்த ரயில்வே ட்ராக்கில் நடக்கிறவங்க கூட யார்? பீகாரி தான். ஸோ மொத்தமாக விற்றுட்டீங்க. யாருக்கா ஒரு ஆளுக்கு, ஒரு தமிழனுக்கு, இல்லை ஒரு அந்த செத்து போன தியாகிகளுக்கு யாருக்கும் கொடுக்கலையே. அதுக்கப்புறம் வேலுன்னு சொல்லிட்டு வேலு என்ன பண்ணார்? அவர் இருக்கும்போது லாலு தான் வந்தது. அப்போது 7000 போஸ்ட் வந்தது. அப்போயே இதே மாதிரி மொத்தமாக விற்றுட்டு காசு வாங்கிக்கிறீங்க. நான் மற்ற இதுக்கே நான் வரல. இன்னொன்று, நாங்கள் தான் மீட்டர் கேஜ் பிராட்கேஜ் இந்தியா முழுக்க அது ஏற்கனவே முடிஞ்சு போனது. கடைசியாக வந்து இந்த இடத்துக்கு வருதுன்னா ஒரு மாநிலமாக பண்ணிட்டு வரும்போது கடைசி அப்போ தான் வந்ததே தவிர நீங்கள் எதாவது முயற்சி பண்ணி செஞ்சீங்களா? இல்லை ஒரே ஒரு இன்ச்சு அந்த ரயில்வே ட்ராக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்களா? இல்லை புதுசாக ஏதாவது ட்ராக் போட்டிங்களா? ஒன்றும் போடல. இதெல்லாம் வந்து என்னென்னா இவங்க அப்படியே பேசிக்கிது சார். கோயா பால்ஸுங்க அப்படியே சொன்ன உடனே பத்திரிக்கையில் போட்டுறாங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து கான்கிரீட் வீட்டு கட்டி கொடுப்பேன், அது கொடுப்பேன், செத்து போன ஒருத்தனும் ஒன்றும் செய்யலையே. உலகத்தில் இருக்க வன்னியர்கிட்டலாம் வாங்குகிற அந்த சொத்து, வன்னியர் கல்வி அறக்கட்டளை, ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை,
கட்டு சோத்தில் எச்ச முடிஞ்சிட்டு எல்லா சோறும் எனக்குதான்ற மாதிரி ராமதாஸ் வேலை பார்க்குறேன். ஸோ இந்த சமுதாயம் எப்படி நம்பும்? நீ வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன், டேய் அன்புமணியோ ராமதாஸோ ஏதாவது ஒரு ஊருக்கு பத்திரிகை நிறுவனங்களை கூட்டிக்கிட்டு வன்னியர் கிராமத்துக்கு போயிட்டு வர முடியுமா? போக முடியாது. அங்கே கட்டி போட்டுருவோம். எல்லாம் அவளை கொடுத்துட்டு ஏமாந்து நடு ரோட்டில் இருக்கிறானுங்க. இந்த சமுதாயத்துக்கு செஞ்சுட்டு நீ ஏமாத்துற, எல்லாத்தையும் ஏமாற்றி வச்சுருக்க. நீ இவ்வளோ சொல்கிற வந்து சுசீலாவுக்கு 150 கோடியில் அப்போவே வந்து அறக்கட்டளை ஆரம்பித்து கொடுத்துருக்கல, இந்த சமுதாயத்துக்கு எதாவது செஞ்சியா? இந்த அந்த அறக்கட்டளை சார்பாக மாணவர்கள் கூட படிக்கிறதுக்கு கூட உதவி செய்யறது இல்லையா? உதவி அங்கே போக முடியாது. செத்து போன தியாகிகள் போய் கதறான், எங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்கள், நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறோம், எல்லாம் வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டாங்க நாங்கள் அப்படி. அதுக்கு என்ன சொல்லுவேன்? தாலி எடுத்த முண்டிச்சிங்களா, இங்கே ஏன் வரீங்க, நான் ஓடி போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டோம் தானே. அதை விட இன்னும் ஒரு படி மேலே யார் இந்த இப்போ ஒரு தியாகி லிஸ்ட்டில் கடைசியாக சேர்த்துக்கிட்டாங்க யாரை? காடுவெட்டி குருவை. அவங்க குடும்பம் போச்சா? இல்லை, அவங்க பெருசாக ப்ரெஸ் மீட் வச்சு கதறினாங்க. இல்லை கதறாங்க, அவங்களும் போனாங்க முன்னாடி. இறந்த உடனே போய் கேட்குறாங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷம் அவர் ஆகுது. அப்போ போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்க? ஏம்மா நானே இந்த தென்னங்காய் ஏதாவது ஊந்துன்னா அதை விற்று சாப்பிட்டுக்கிறேன், நீ ஏங்கிட்ட துட்டு கேட்க வந்துட்டீங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க ஒய்ஃபு, அவங்க தங்கச்சிங்க, இந்த பையன் எல்லாம் தானே போய் கேட்டாங்க. நான் என் மரியாதை குறைவாக பேசுறதில்ல, எல்லாத்தையும் ஃப்ராட். எங்க திருட்டு பையங்க, அயோக்கிய பசங்களை நம்ம வேறு என்ன பேசுறது? இப்படி தான் பேச முடியும். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிறது தப்புன்னா என் மேலே வழக்கு போடுப்பா. ராமதாஸ் போடலாம், அன்புமணி போடலாம், மீதி பேருக்கெல்லாம் சொல்கிறீங்கல்ல, ஏன் போடலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுக்கு ஏன் போடலன்னா எல்லாம் உண்மை நான் சொல்கிறது, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. அவங்க என்ன நினைக்க, அதாவதுங்க பொய்யை சொன்னால் எதுவும் கேட்க மாட்டானுங்க, அப்படியே ஏற்றுப்பாங்க. உண்மையை சொன்னால் ஆதாரம் கொடுன்னுவாங்க. நான் ஆதாரம் இல்லாமல் எப்பயுமே உண்மையை சொல்கிறது இல்லையே, ஆதாரத்தோடன்னு இருக்குது. நான் சொன்னது அத்தனைக்கும் ஆதாரங்கள் எல்லாம் வச்சுருக்கேன்ல. அவனை அடித்ததுலேருந்து, அவங்க அம்மாவை குத்தந்ததுலேருந்து மூஞ்சி குத்தது, ராமதாஸ் அடித்ததுல எல்லாம் என்கிட்ட இருக்குல்ல, எல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம்ல. ஆடிட்டர் வந்து என்ன பண்ணார், சொத்தை பிரிக்கிறதுக்கு அதுக்கு அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டு, அதை வேறு உன் பையன் வந்து உள்ளே போடுவாங்க, நீ ஜெயிலுக்கு போட்டோன்றான் அந்த ஆள். புரியல சார். யார்? அன்புமணி. எங்கள் அன்புமணிக்கு வந்து நாங்கள் இப்போ இதெல்லாம் பண்ணி நாங்கள் வச்சுருக்கிறோம், அன்புமணிக்கு பண்ணுறோம். நீங்கள் ஒன்று என்ன பண்ணுங்கள், அன்புமணிக்கு தலைவர் பதவி கொடுங்க, நாங்கள் வந்து வச்சுக்கிறோம். அவருக்கு வந்து வேறு இடத்துல ராஜ்யசபா எம்பி கொடுத்து நாங்கள் மந்திரி ஆக்கிக்கிறோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்களுடைய இது அதுதான். ஸோ அவர் வந்து மந்திரி ஆக்கினா பிரச்சனை இருக்காது, அவர் வழக்கெல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தானே பேசுகிறாங்க. அவருக்கு தெரியாதா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு? அவர் சொல்கிறார், அன்புமணி ஜெயிலுக்கு போட்டோம், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் வந்து அதெல்லாம் வரமாட்டேன். இல்லை நீங்கள் 10ஆம் தேதி வராரு அமித்ஷா வந்தானா, எந்த ஷா வந்தானா, எனக்கு என்ன கிடக்குது? நீங்கள் வந்தாருன்னா அவர் பார்த்துட்டு போட்டோம், இதுதான் புதுசாக வராரா தமிழ்நாட்டுக்கு, இல்லை இவர் வந்து தான் அப்படியே இது பண்ணுற போகிறாரா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்தீங்க, நட்பு ரீதியாக பேசுனீங்க, இவங்களாம் நட்பு ரீதியாக. அவர் சொல்கிறாரு அன்புமணி வந்தது எனக்கு தெரியாது அப்படின்னு. இது மாதிரி ஒரு இப்போ ராமதாஸ் வந்து 3 மணி நேரம் பேசுகிறவர் அன்புமணி வந்து போன விஷயங்கள் பேசியிருக்க மாட்டாங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன். என்னென்னா நிறைய தடவை நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இவர் ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற கதையெல்லாம் சொல்லுவாங்க. ராமதாஸை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு புடி சோத்தில் தைலாவரம் தோட்டத்தையே மறைக்கிற ஆள், தில்லால் அங்கடி பேர் வழி கில்லாடியவன். அவங்ககிட்ட வந்து இவர் வந்து அதை விட பெரிய பொய்யா புள்ளிவிட்டு போகிறார். அன்புமணி வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான வழிவகைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா ஜெயில் தான், என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா உள்ள ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் நஞ்சமான வழக்கு கிடையாது, நிறைய வழக்கு இருக்குது. ஒன்று வந்து 1500 கோடி ரூபாய் ரொக்கம் எடுத்தது, 7 டன் கோல்டு எடுத்தது, 7000 கிலோ எடுத்தது, அதுக்கப்புறமா இண்டோர் மெடிக்கல் காலேஜ் லைசன்ஸ் கொடுத்தது, பழம்பெரும் நிறுவனங்கள், இது பொதுத்துறை நிறுவனங்களை வந்து மூடனது, அப்புறம் வந்து இந்த மாதிரி 380 டேப்லெட்டை இந்தியா முழுக்க பேன் பண்ணது, அப்புறம் இது பண்ண, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த வழக்குகள் அங்கே தானே இருக்குது. அது வந்து எதை வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் இந்த பிஜேபி உங்களை மிரட்டிகிட்டு இருக்காங்க. இது இல்லைன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியதான், இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிரபராதின்னு வந்து அப்புறம் கட்சி நடக்கும். அதனால தான் ரொம்ப பிரச்சனை பண்ணி இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக பெருசாக்குறாங்களா? ஆமாம், அதுதான் ஊதி பெருசாக்குறாங்க. அதுக்கு தான் இவர் வராரு. சரி ஏங்க அவர் வந்தாருன்னா, இந்த நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த சௌமியா வந்தாலும் அன்புமணி வந்தாலும் எல்லாத்தையும் வந்து லுங்கி கட்டின்னு ஒரு பனியனை போட்டுன்னு உட்காந்துருவார். யார் கூட்டாலும் வரமாட்டார், யார் கூட்டாலும் பேச மாட்டார். உங்களுக்கு பிறந்த நாள் தாத்தா வாங்க, அந்த பசங்களாம் இந்த பேர பசங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு கேக் வெட்டி நீங்களே போயிடுங்க, சாப்பிட வரமாட்டார், போசமா அன்றைக்கி வந்து விரதம் இருக்கிற மாதிரி இருப்பார். ஆமாம், இது உண்மை தானே, இல்லைன்னு சொல்லுங்கள். இப்போ பேர பிள்ளைங்களை கூட பெருசாக பார்க்குறது இல்லைங்க, பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன வந்தாங்கன்னா வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான்.
யார் வந்தாலும் சௌமியாக வந்ததுன்னா அப்படியே ஒன்று கட்சிக்குவார். அதான் அவர் சொல்ல பத்திரகாளின்னு தானே சொல்கிறாரு. அப்போ என்ன அந்த அளவுக்கு ரொம்ப டெரரானவங்க அவங்க டெரர். இவர் வந்து அந்த அளவுக்கு அவனால் பாதிக்கப்பட்டுக்கிறாரு. அவங்க டெரரா என்னான்றதை விடுங்க. ஆமாம், அவன் வந்து இப்போ உனக்குனா இந்த வயசில் சுசீலா கேட்குதான்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி. அப்போ என்னப்பா, நான் பையன் கேட்க மாட்டான், பொண்ணு மருமக கேட்குறாரு. அவர் என்ன ராமதாசனுடைய கடைசி இது என்ன சார், நான் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, நான் சொல்கிறத கேள். அங்கே அன்புமணியினுடைய நெருக்கடின்னா மனைவி சொல்லே மந்திரம். ஆமாம், அப்படி போகிறாரு. ஸோ இதுதான் 2 பேருக்குமானது. இந்த கட்சி பொறுப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒரு என்ன, அது ஒரு பொருட்டே கிடையாது. ஸோ இவன் சொன்னதை கேட்டால் ஓகே இங்கே இருக்கலாம். எல்லோரும் என்ன பண்ணுறான், முகுந்தன் வந்து ராஜினாமா பண்ணுறான். என்ன பண்ணி சொல்லி ராஜினாமா பண்ணுற மாதிரி ஒரு குலதெய்வம் இவருது. ஆனால் வந்து எங்களுக்கு அரசியல் வழிகாட்டி அவர். அதே மாதிரி தான் இப்போ போஸ்டிங் போடுறவங்க எல்லாம் இவர் தான் குலதெய்வம், அவர் தான் அரசியல் அதிகாரம்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் வர்றவங்களாம் வெளியில் அறிக்கை கொடுத்து. சரி, இப்போ வேல்முருகனுடைய அண்ணன் திருமால்வேலன் வந்து சந்திச்சாரு. நான் வந்தா அன்புமணி வந்துருவார்னு ஒரு டைலாக் சொல்றாரு. என்ன சார் அது? அதை தான் சொல்ல வரேன். அப்போ வந்து நீ எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிற. அப்போ வந்து அந்த கட்சி எந்த லெவலில் இருக்குது? ஒன்றும் இல்லை. 14 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க திரும்பி வராங்கன்றது எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான விஷயமா இல்லை அழிவு பாதை நோக்கி செல்லுது? இல்லைங்க, இவங்க எல்லாம் அடிச்சு துரத்தின ஆளுகள்லாம் திரும்ப வராங்கன்னா என்னென்னா, யாரெல்லாம் அன்புமணியால் பாதிக்கப்பட்டான்னு அவங்களுக்கு தானே பதவி போட்டுகிட்டே இருக்கு. இப்போ ராமதாஸை பொறுத்தவரை நடித்து கொண்டு இருக்கிறார். இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சார்? ஒரு துருமையும் தூக்கி போடவில்லை. போடாதவரை எல்லாம் செஞ்ச மாதிரி செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிக்கிறார். அப்போ 80 ஆண்டு அவருடைய வயசில் எல்லோரும் வாங்க, போனவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கூட்டார். அதில் வந்தால்தான் யார்? தீர. அதில் வந்தால்தான் அருள்மொழி. இப்போ 87வது வயசில் இப்போவும் கூப்பிட்றாரு, வாங்க நான் சாவ போகிற காலத்தில் சங்கரான்னு இருக்கோம், வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு. நான் மீண்டும் சொல்கிறேன், அழைப்பார், அரவணைப்பார், அவங்களை எல்லாம் அழிப்பார். அவர் இருக்கிறவரெல்லாம் அதுதான் நடக்கும். இவரை நம்பி ஒரே ஒரு ஆளை வளர்த்து விட்டேன்னு சொல்லுங்கள். யாரையாவது? இந்த ராமதாஸ், அன்புமணி, இவங்க 2 பேர் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் அந்த இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நான் வந்து என்ன ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன்னா, இப்போ அவங்க கொலை எதனால் கொதிக்குது? நீங்களாம் எரியறதுனால. எரிவதை பிடிங்கினால் கொதிப்பது தானாக அடங்கும். நீங்கள் வந்து ராமதாஸுக்கும் அன்புமணிக்கோ போயிட்டு வம்பு வழக்குகளை சந்தித்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியது. ஆமாம், நான் அதுதான் ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் இருக்குது. நீங்கள் எங்கே போய் வேலைக்கு போக முடியும்? இத்தனை கேஸில் வந்து வம்பு தும்பில் வாங்கிட்டு மாட்டிட்டு வேகபான் மாதிரி இருக்கிறீங்க. வேலை வெட்டிலாம் சுற்றி நிற்கிறீங்க. இவன் கூப்பிட்டா வரீங்க. அந்த தகராறுலாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். சரி, ஓகே சார். கடைசியாக ஒரு கேள்வி சார். ஃபைனலாக இவங்களுக்கு என்ன நடக்கும்ன்ற நீங்கள் முடிவுக்கு போகிறீங்க? யாருங்க 2 பேரும் இவங்களை ஒவ்வொருத்தர் நீக்கினே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து ராமதாஸ் அன்புமணி நீக்குவார், அன்புமணியை ராமதாஸ் நீக்குவார். 2 பேர் இவர் நான் ஒன்றை நீக்கினேன், நீ என்ன நீக்கிட்டியா, நான் ஒன்றை நீக்கிட்டு போவாங்க. இதுதான் கட்சியாக ஒன்றும் இல்லையா சார், காணாமல் போயிட்டேன். கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாயிடுச்சு. அப்புறம் என்ன இருக்குது? நான் மீண்டும் அந்த தான் சொல்கிறேன். இந்த விளாம்பழம் நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல. விளாம்பழம் பழுத்து வௌவால் என்ற வன்னியனுக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. ஓட்டதாண்டா தம்பிங்களா நீங்கள் நக்கி பார்க்க முடியும், ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டான். போய் வேலையை பாருங்கள். நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, அதுக்கான வேலைகளை தேடிங்க. இவன் சொல்கிறான்ல, படிங்கோ, வேலைக்கு போங்கோ. அப்புறமா இவங்க வீட்டில் இருக்கிறாங்கள, படிச்சுட்டு வேலை பார்த்துன்னு இருக்காங்களே, அந்த மாதிரி நீங்கள் புத்திசாலியாக இருங்க. அவங்க எதுக்காவது வந்திருக்காங்களா? இப்போது போராட்டம் 2001 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடஒதுக்கீடு வரனா கிடுகிடு போராட்டம் நடத்துவேன். நான் எனக்கு குடுகுடு கிடவைங்கடா கிடுகிடு போராட்டம் நடத்துகிறேன். யார்கிட்ட விட்றேன்? ராமதாஸுக்கு வந்து இந்த சட்டத்திட்டத்தில் அந்த தேர்தல் இதில் எலெக்ஷன் கமிஷனில் அவனுக்கு தான் பவர் இருக்குது. அதுதான் அவன் சொன்னது தான் நடக்கும். அன்புமணி வந்து சும்மா கத்திட்டு போக வேண்டியதுதான். சரிங்க சார். தெளிவாகவும் மிக ஆழமான கருத்துக்களை முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தரோம். உங்களுடைய சப்போர்ட்டுன்றது எங்களுடைய பின்தொடர்றதும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் சார். இதுக்கப்புறம் இது போன்ற பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். ரொம்ப நன்றி சார்.